ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் யாம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தம் யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மஹிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாஸ புத்தே புல்லாரவிந்தாய பத்ரநேத்ர யேத்வயா பாரத பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய தீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதி பிரம்ம வித்யா சம்பிரத கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகண பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. முடிஞ்சுதான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 95. 14th கர்த்தாதிகரணம். கர்த்தா சாஸ்திரவத்வாத் விகாரோ உபதேசாத் உபாதானாத் வபதேசாச்ச கிரியாயாம் நச்சேன் நிர்தேச விபர்யயः உபலப்திவதः அநியமः சக்தி விபர்யயாத் சமாத்யபாவாச்ச. ஓகே, விகார விபதேசாத். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வேதம் சொல்ற விதி வாக்கியத்தை கடைப்பிடிக்கணும்னா கர்த்தா இருந்தாகணும். தேர்ஃபோர் ஜீவாத்மா கர்த்தா, ஜீவாத்மா போக்தா. இதுதான் சரிப்பட்டு ஒழுங்கு. சாங்கியா நீ சொல்றது வராது. ஓகே, ஸோ பிகாஸ் நவத்வாரபுரி, இதுக்கு பேரே நவத்வாரபுரி. இந்த சரீரத்தில் இருக்கும்போதே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, எல்லா கோலகத்துக்கும் ஜீவாத்மா போயிட்டு வந்துட்டு இருக்கான் டெய்லி. ஜாக்கிரத அவஸ்தையில் கோலக ட்ராவலர் ஜீவா. ஓகே, அப்புறம் சொப்பனத்தில் என்ன பண்ணுறான்? சொப்பனத்தில் நாடி வழியாக போய் அங்கே ஒரு உலகத்தை சிருஷ்டி அதில் ட்ராவல் பண்ணுறான். ஓகே, சஞ்சார ஜீவா. அப்போது சரீரத்தை விட்ட பிறகு என்ன பண்ணுறான்? உத்கிராந்தி, கதி, ஆகதி. ஓகே, தேர்ஃபோர் ஜீவாத்மா கிரியா
ஆசிரயா உச்சயதே. கர்த்திருவம் என்றது கிரியா ஆசிரயா. ஆசிரியன்னா என்ன? அதோட இருக்கிறதுக்கு பேர் டிபெண்டன்சி. ஓகே, டிபெண்டன்சி சார்ந்து இருக்கிறது. ஓகே, சார்ந்து இருக்கிறது. இப்போ கர்த்திருவம் சொன்னாலே என்ன? கர்மாவை சார்ந்து இருக்கிறவன். கர்மாவை சார்ந்து இருக்கிறவனுக்கு பேரு கர்த்தா. அந்த கர்த்தாவுக்கு வேண்டிய பலனை கொடுக்கறது போக்தா. ஓகே, இப்போ கர்த்தா வேற போக்தா வேற இருக்க முடியாது. கர்த்தா வேற போக்தா வேறன்றது இருக்க முடியாது. யார் கர்த்தாவோ அவன்தான் போக்தா. அப்போ நம்ம பண்ணின அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் யார் பண்ணினது? யாரு பண்ணினா? நான் தான் இப்போ எதுவுமே பண்ணலையே, அவஸ்தைப்படுறேன்னு. பக்கத்தில் இருக்கவங்க தானே நம்மளை உபத்திரவம் பண்ணுறாங்க. பிரத்யக்ஷத்தை பாருங்க. அப்போ எப்படி சொல்கிறீங்க? உனக்கு ஹிந்து சனாதன தர்மத்தில் சேர்ந்தா தான் இதுக்கு பதில் கிடைக்கும். ஹிந்து சனாதன தர்மத்தில் இல்லாம கிறிஸ்துவ இஸ்லாம் மற்ற மதத்தில் சார்ந்தவங்களுக்கு இதுக்கு பதில் கிடையாது. சயின்ஸில் சேர்ந்தவனுக்கு பதில் கிடையாது. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிறவனுக்கு பதில் கிடையாது. யாருக்கு இது பதில்? சாஸ்திரத்தை பிரமாணமாக மதிக்கிறவன், சாஸ்திரத்தை மதிக்கிறவன், அல்லது பெரியவா பேசுகிற கேட்குறவன். ஆப்த வாக்கியம் இல்லை சாஸ்திர வாக்கியம். உன்னுடைய பிரத்யக்ஷத்தில் இதை கண்டுபிடிக்க முடியாது. பிரத்யக்ஷத்தில் நான் படுற அவஸ்தெல்லாம் யார் யாரோ பேர் வரும், எதேதோ வரும். அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கல, உன்னுடைய சென்சஸ் டேட்டாவை மாத்திரம்தான் கலெக்ட் பண்ணுற. தேர்ஃபோர் நீ மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் ஃபிலாசபியில் நீ டியூட்டி ஜாயின் பண்ணிட்ட. ஆனால் இருக்கிறது எங்க? சோறு இங்கே, கூறு அங்கே. இருக்கிறது வேதாந்தத்தில். ஆனால் நீ எங்கெங்கேயோ இருக்க. சில நேரத்தில் சயின்ஸில் இருக்க, சில நேரத்தில் சாங்கியாவில் போயிட்ட, சில பேர் மதமே விட்டு போயிட்ட. நீ இப்போ ஜெகத் ரக்ஷன் இருக்கான், அவன் மதத்தில் இருந்து மதத்தை விட்டுட்டு போயிட்டான். முஸ்லீம் மதத்துக்கார மாதிரி இருக்கான். 5 நேரம் தொழுகை பண்ணிட்டான், என்ன வேணால் தப்பு பண்ணலாம். இவனும் திருப்பாவை பாசுரம் எல்லாம் படிப்பான், மனப்படமாக சொல்லுவான், பெருமாள் நல்லா கும்பிடுவான், விழுந்து விழுந்து பண்ணுறதெல்லாம் தப்பு பண்ணுவான். ஏன்? குரானில் சேர்ந்துட்டான். வழிபடுறது இன்னும் ஹிந்து தெய்வம் தான். ஆனால் தத்துவத்தை ஐடியாலஜிக்கில் அந்த ஐடியாலஜிக்கு பரிமாணம். ஏன்னா அந்த ஐடியாலஜிக்கு பிரகாரம் பத்வா உண்டு. கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், ஏன்னா அதில் இருக்கு. அதுபோல் நான் கன்வெர்ட் ஆகாமைய அந்த மதத்தையே இந்த மதத்தில் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இது கூட அடுக்கலை பாரு சொல்றது. அப்போ இதில் ஜீவாத்மா கமனக்கிரியா ஆசிரயா, சஞ்சாரக்கிரியா ஆசிரயா. வியாசாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புது பேரு விகார கிரியா அப்படின்னார். இப்போ விகார உபதேசகா, உபதேசகனா சாஸ்திர வாக்கியானி, விகாரனா சஞ்சார. ஓகே, தன்னை கர்த்தாவாக எண்ணும் வரை சாஸ்திர உபதேசப்படி பயணம் பண்ணுகிறவன் கர்த்தாவாக மாத்திரமே இருக்க முடியும். இது 34வது சூத்திரம். 35வது சூத்திரம் உபாதானாத். ஓகே, உபாதானாத். ஓகே, என்ன? ஜீவாத்மா கர்த்தா, டிராவலர் ஜீவா. இப்போ
நாம் வந்து நடந்து வரலாம், அப்புறம் ஏதோ ஒரு வாகனத்தில் வரலாம். இப்போ வரும்போது ட்ரெயின் வாகனத்தில் வந்தோம், போகும்போது பஸ்ஸில் புக் பண்ணிட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் பயணம் வந்து பண்ணுறது, அதுக்கு பேர் உபகரணம். ஓகே. பேனா எதுக்கு? நோட்ஸ் எழுதுறவங்களுக்கு பேனா வேணும், நோட்ஸ் எழுதாதவங்களுக்கு அது அனாவசியம், அதை வேற தூக்கின்னு வருவானே இல்லை. அப்போ பேனா எதுக்குன்னா எழுதுறவாளுக்கு, எழுதுகிறவன் இருந்தால் தான் பேனாக்கு உபயோகம். இப்போ பேனான்றது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுத்தினானா அவனுக்கு பேர் கர்த்தா. அப்போ கரணம் தேவை, எங்கு கரணம் உள்ளதோ அங்கே கர்த்தா இருந்தாகணும். சரியா? சரினா ஹரின்னு அர்த்தம். சரினா ஹரி, ஹரினா சிங்கள பாஷை, சரினா தமிழ் பாஷை, அவ்வளோதான். சரி சொல்கிறத விட ஹரி சொல்கிறது கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். ஹரி ஹரி இருக்கார். நான் அப்பப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அவர் வராரோ இல்லையோ நான் ஹரி ஹரின்னு சொல்லுவேன்ல, அப்போ புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி பேரை வச்சிருக்கிறவன் பேராக நான் ஃபோன் பண்ணுவேன். எப்படி? டபுள் பெனிஃபிட்டு. ஒன்று அவனுக்கு விஷ்ணு, அப்பப்போ விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு கூப்பிட்றேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி பேக்ரவுண்டு இது தான். இப்போ தான் விஷ்ணு மாட்டின்டான், விஷ்ணு மாட்டின்டான் இல்லையா? விஷ்ணு சொன்னால் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி புண்ணியமாகும். புரியுதா? எங்கேயாவது ஷார்ட்டேஜ் கேட்டேஜ் இருந்தால் கூட புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கிட்டே வந்துடணும். ஓவர்ஃப்ளோ இருந்தால் பிரச்சனை இல்லை, யாருக்காக கொடுத்துடலாம். அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஜாக்கிரத அவஸ்தா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இன்னொன்று சொப்பன அவஸ்தா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஏன் சுஷுப்தி அவஸ்தா இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்லவே இல்லை சுவாமியே? எப்போ டாக்டரே காணுமா? இல்லையா டாக்டரு? போயிட்டாளா? சரி போயிட்டா. அப்போ ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவஸ்தா ஒன்று இருக்க, அதே சொல்லலை. அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஓய், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரணங்களும் இந்திரியங்களும் அந்த கரணமும் எல்லா கரணங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒடுங்கிறதுக்கு பேர் தான் சுஷுப்தி. அப்போ ஜாக்கிரத்தில் வேணும், சுஷுப்தியில் வேணும். என்ன வேணா சொல்லுங்க, சொப்பனத்தில் வேணும். புரியுதா? ராகு கிரஸ்ததி வாக்கரேந்து சதுர்ஷா மாயா சமாச்சாதனா சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ ஏ பூ சுஷுப்த பூமா. கரணம் வருதா? அப்படியே கடைசியில் இன்னும் ரெண்டு சொன்னால் நமஸ்காரம் பண்ணிடுவீங்க. இப்போ சுஷுப்தியில் கர்மேந்திரியம் தேவையில்லை, ஞானேந்திரியம் தேவையில்லை. உறக்கத்தில் எல்லாமே ட்ராப் பண்ணுறோம், திருப்பி எழுந்த பிறகு எல்லாமே புறப்படுறது. அப்படிதான். ரெண்டாவது, சரீரம் விட்டு சரீரம் போனாலும் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு போவோம். அப்படிதான். லோகம் விட்டு லோகம் போனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு போவோம். சிருஷ்டி விட்டு சிருஷ்டி போனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எடுத்துகிட்டு போவோம். இது ஒன்று தான் நம்ம சொத்து. புரியுதா? நீ டாக்குமெண்ட்லாம் பண்ணவே வேண்டாம், இதுக்கு பத்திரம் செலவே கிடையாது. இது வந்து உன் சொத்து பர்மனெண்ட்டாக. இதோட அந்த A4 பேப்பரில் முன்னாடி இது வச்சு கொடுத்தா பாரு, பேனா, அது போல் ஒரு பேக்கேஜ். என்னது? அஜ்ஞானம். புரியுதா? இக்னரண்ட்டு தெரியாது, ஆனால் பேக்கேஜில் இருக்கும். அது அந்த பேக்கேஜில் போட்டான் பகவான். புரியுதா?
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உறங்கி விழிப்பது போல் சாக்காடு. புரியுதா? உறங்கி விழிப்பது போல் சாக்காடு. எப்படி நீ காலையில் எழுந்துப்பேன்றதுக்காக தூங்குற. இப்போ நீ தூங்கின காலையில் எழுந்து அப்படி சொன்னா தூங்குவான்? தூங்க மாட்டான். தூங்கி எழுந்துக்கிற மாதிரி தான் இந்த பர்த் டெத்து. ரொம்ப சிம்பிளான விஷயத்தை ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? இந்த சரீரத்தில் இருக்க போகிறோம், போர் அடிக்கல, வேற ஒரு சரீரத்துக்கு போயிடுவோம். அங்கே ஒரு புது கும்பல் இருக்கும், மாமா அத்தை பாட்டி எல்லாம் இருக்கும். அதோட கொஞ்சம் குழாவி கொஞ்சம் நேரம் இருக்கும். அது போர் அடிச்சுன்னா வேற ஒரு சரீரத்துக்கு போயிடுவோம். புரியுதா? நீ அசங்கத்துவம் அப்படி சொன்னீன்னா, ந ஜாயத்தே மிரியத்தேவான்னு பாரமார்த்திகத்தில் புரிஞ்சுக்கிட்டேன்னா பர்த் கிடையாது, டெத்து கிடையாது. புரியுதா? இப்போ டெத்து கிடையாது உனக்கு, பர்த் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் பர்த்தா இருக்கும். ஒரு சில சமயம் லோயர் பர்த் கிடைக்கும், சில சமயம் அப்பர் பர்த். அது உனக்கு வேணும். என்னோட வந்தான் ஒருத்தன், சைடு பர்த் கொடுத்துட்டான். அவன் நீட்டாக இருக்கும், ரொம்ப செம்ம பர்சனாலிட்டி, பாடி. புரியுதா? நான் எப்பவுமே சைடு பர்த்து தான் வாங்கிப்பேன். அந்த சைடு இருக்குள்ள இந்த பக்கம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்பர் சைடு அப்பரில் இருப்பேன். ஸ்க்ரீனும் போட்டுருவேன். நான் பாட்டு அங்கே ஒரு லைட் இருக்கும், அதில் புக்கு படிப்பேன், ஜபம் பண்ணுவேன், என் வேலையை பற்றி எல்லாம் பண்ணுவேன். புரியுதா? என்னை யாரும் பார்க்க மாட்டான், நான் எல்லாரையும் பார்க்கலாம். எனக்கு கீழே படுத்தான். அவனுக்கு காலை நீட்ட முடியல, மடக்க முடியல. டிடிஆரை போகிற வரையெல்லாம் கேட்டுட்டு செம்ம திட்டுறான். டிடிஆர் டிக்கெட் கிடைச்சா கொடுப்பேன். இவன் என்ன லாஜிக்னா, இவ்வளோ பணம் கொடுக்குறேன், என்னை தூங்க விடாமல் கையை கால பிராரப்தம். அவன் பிராரப்தம் விடு, ஏன் பிராரப்தம் பாரு, நான் மேலே போய் கூட. இவன் கத்துறதே நான் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். நான் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, எப்படியும் தூக்கத்துக்கு எடுத்துடுறான்னு சொல்லிட்டு ஜபத்தை பண்ணிடுவேன். வேஸ்டே பண்ணக்கூடாது. நடுராத்திரி எழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் வேலையெல்லாம் செஞ்சிரு, இல்லை ஜபத்தை பண்ணு. மாத்திரம் புலம்பக்கூடாது. இப்போ புரியுதா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அதனால் இதில் என்ன பண்ணணும்னா, இந்த சுஷுப்தியில் விட்டினா கூட இப்போ 35 என்ன சொல்கிறாரு? உபாதானாத். உபாதானாத் மீன்ஸ் உப ஆதானம். உப ஆதானம்னா என்ன? கிரகணம், கிராஸ்பிங். ஓகே. எடுத்துக்கிறது. என்ன எடுத்துக்கிறது? கரண உபாதானம், கரணத்தை எடுத்துக்கிறது. கன்க்ளூஷன் ஜீவாத்மா கர்த்தா. அப்போ யார் ஒருத்தர் ஒன்று எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு பேர். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் சங்கரன். நிறைய உதாரணம் இருக்குது, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஆனால் சில பேர் ஜாதகத்தில் சிம்பிளாகவே போக மாட்டான் போல இருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிருகதாரண்யம் 2:1:17 அதில் ஸ்ருதி பிரமாணத்தில் சொல்கிறது, பிராணாம் விஜானேன விஜான மாதாய யக ஏஷக அந்தர்ஹிருதயே தஸ்மின் ஆகாச சேத்தே. அஜாத சத்துரு பிராமணம். ஓகே. இப்போ உறக்கத்தில் சுஷுப்தியில் ஜீவாத்மா எல்லா இந்திரியங்களையும் விட்டுட்டு ஹிருதயத்தில் ஒடுங்கி விடுகிறது. அப்போ கரணங்கள் அனைத்தும் ஒடுங்குவதனால் அங்கு சம்சாரம் என்பது இல்லை, தற்காலிகமாக இல்லை. அப்போது இதை தான் தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ அப்படின்னாரு. அப்போ இந்த சூத்திரம் வெரி சிம்பிள். ஜீவாத்மா கரணங்களை இந்திரியங்களை கிரகணம் செய்வதனால் அவனுக்கு பேர் கர்த்தா. மமை வாம்சோ ஜீவலோகே
ஜீவபூத சனாதன மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிரஹீத்வைத்யானி சய்யாதி வாயுர்கந்தானி வாசையா. சூக்ஷ்ம சரீரம் 19 பார்ட்டு. ஓகே, அப்ப கரணம் உள்ளவன் தான் கர்த்தா. உபாதானாத் 36. அதுல என்ன சொல்றாரு? வெபதேசாச்ச கிரியாயாம் ந சென்னீர் தேச விபர்ணியா. இப்ப 33 என்ன சொன்னாரு? சாஸ்திர கட்டளை இட்டுனா அதை செய்யணும்னா கர்த்தா இருந்தாங்க. 33 சொன்னாரு. 34 என்ன சொன்னாரு? பிரயாணம் பண்றதுனால அவனுக்கு பேர் கர்த்தா. உத்கிராந்தி கதி ஆகதி. பிரயாணம் பண்ணுறதுக்கு கர்த்தா இருந்தால் தான் பிரயாணம் பண்ண முடியும். அதனால ஜீவாத்மா கர்த்தா. ஏன் இது கர்த்தா கர்த்தான்னு சொல்லிட்டு வர்றாரு தேவையில்லாம? எதுக்கு இங்கே டிபேட்டு? அதுதான் கர்த்தான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது எதுக்கு கர்த்தா கர்த்தான்னு கத்தின்னு இருக்கணும்? ஜீவாத்மா கர்த்தான்னு எதுக்கு பாடம் எடுக்கணும்னு? யாருக்கு இது பதில் சொல்றேன்? இப்போ நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அந்த டாக்டர் என்ன தான் திட்டணும். நான் கூட்டிகிட்டு போன ஸ்டூடெண்ட்டை திட்டுறாரு. புரியுதுதா? அப்போ எனக்கு தெரியாத என்ன தான் திட்டுறாருன்னு அது புரிஞ்சுக்கணும்ல. அதுபோல் இந்த கர்த்தா கர்த்தா சொல்கிறீங்களே, எதுக்கு கர்த்தா தான் நாங்கள் தான் முடிவு பண்ணிட்டோமே கர்த்தான்னு ஏன் திருப்பி சொல்கிறீங்க? இங்கே வேற ஒரு டிபெக்ட் இருக்கான். அவன் யாரு? சாங்கிய பய. அவன் கர்த்தா ஒத்துக்கிறது இல்லை, போக்தாவை ஒத்துக்கிறான். நம்மள மாதிரியே இருக்கான் சாங்கியன். போக்தாவை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் நான் பண்ணல, அந்த கர்த்தா பண்ண. அவனுக்கு அகர்த்தா. ஜீவாத்மா அகர்த்தா, ஜீவாத்மா போக்தா. புரியுறதா? நமக்கு இந்த ஐடியா நிறைய பேருக்கு இருக்கு. நான் பண்ணாத கர்மாவுக்கு நான் எப்படி போக்தாவாவேன்? அந்த இடத்துல நான் அகர்த்தான்றேன். போக்தாவை இந்த நான் அகர்த்தா இல்லையா? அப்ப யார் கர்த்தா? பக்கத்துக்காரன், வீட்டுக்காரன், புரியுதா? ஏத்து வீட்டுக்காரன், இல்லை கவர்மெண்ட்டு, யாரையோ சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, என் ப்ராப்ளத்துக்கு நான் கிடையாது, அது உறுதி. அப்படி உறுதி பண்ணிட்டுனா நீ எந்த மதத்தை சேர்ந்தவாள்? சாங்கிய மதத்தை சார்ந்தாள். அது மாத்திரம் தெரிஞ்சா போறோம். இப்ப நான் சாங்கியன் ஆயிட்டேன், அது அவ்வளோ அம்பிட்டு தெரிஞ்சா போறோம். நீ வேதாந்தி இல்லை, இனிமே குறை சொல்லுவ. 36 என்ன சொல்றாரு? செயல்படுறதுனால கர்த்தா. இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. செயல்படுறதுனால கர்த்தா. வியாசாச்சாரி என்ன சொல்றாரு? ஜீவாத்மா கர்த்தாவாக இருந்தால் மட்டுமே செயல் புரிய முடியும். விஜ்ஞானம் யஜ்ஞதே தனுதே கர்மாணி கர்மாணி அபச்சே விஜ்ஞானம் தேவாக சர்வே பிரம்மசேஷ்டமுபாசதே. மாதிரி விஜ்ஞானம்ன்றது ஜீவாத்மா, யஜ்ஞம்ன்றது கர்மா, தனுதேன்றது செய்கிறான். ஜீவாத்மாவே கர்மத்தை செய்கிறான். இங்க என்னத்துக்கு இந்த சங்கராச்சாரியர் இதை எடுத்துக்கிறாரு? இது தைத்திரிய உபனிஷத்து. ஓகே, தைத்திரிய 2:5. வேற எத்தனையோ உபனிஷத்து இருக்கு, இதை எடுத்துட்டார். இதுல விஜ்ஞானம் யஜ்ஞம் தனுதே. விஜ்ஞானம்ன்றது புத்தி குறிக்கிறது, கர்த்தாவை குறிக்காது. ஆனா இப்ப கர்த்தான்றத சொல்லி ஆகணும். அப்போ உன் சுருதி முரண்பாடுன்றதை நிரூபிக்கணும். நீ என்ன சொல்ற? நானே முதல்ல சொல்லு. அதனால புத்திசாலியா இருந்தா நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை
நாமே ப்ராப்ளம் பண்ணிக்கணும். நீ என்ன ப்ராப்ளம் சொல்ற, நான் தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லணும். அப்பதான் நீ உன் ப்ராப்ளத்தை நீயே கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்பேன். நான் எப்பவுமே இன்னொருத்தருக்கு கூட பர்மிஷனே கொடுக்கறதில்ல. ப்ராப்ளத்தை நானே கிரியேட் பண்ணிக்கிறது. ப்ராப்ளத்தை அவன் மூலியமா. இப்போ புரியுதா? பிராரப்தத்தில் இல்லை, புருஷார்த்தத்திலேயே பண்ணுவேன் நான். புரியுதா? அப்புறம் அப்போதான் சம் போடுறதுக்கு இந்த மேத்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். டிஃபிகல்ட்டாக இருந்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் சம்னு பேர். ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் வருதுமா. இதில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் யார்? இதில் ஒன்றும் கூட இல்லையா? அதில் மேத்ஸ் போட்டுட்டு ஆன்சர் வரும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, சந்தோஷம். ஒருத்தன் நசுருதீன் முல்லா என்ன பண்ணிட்டான், நல்லா ஒரு இறுக்கமாக கட்டிட்டான் காலை, ரிப்பன் போட்டு. மடப்பையில் ஏண்டா அது வலிக்கும்ல, போடா உனக்கு என்ன தெரியும், சாயந்தரம் கட்டி விடுவோம்ல, அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்போதான் நீ அலர்ட்டாக இருக்க முடியும். புரியுதா? உனக்கு நீங்களும் கட்டிக்கவே வேண்டாம். நம்ம பிராரப்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் அவுத்து விட்டாலே சந்தோஷமா இருக்கும். புரியுதா? நீங்க நம்மெல்லாம் பாக்கியவான்கள். பகவான் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த பைட்டுக்குள்ள அதில் வேற நிறைய சொல்ல போறேன் நான். என்ன அது அங்கே பார்த்துப்போம். அப்போ சுருதி கோட்டை என்ன பண்றது, 36 வெபதே சாச்ச கிரியாயாம். இங்க விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுத்தே தைத்திரிய உபநிஷத் சொல்றது. விஞ்ஞானம் என்பது ஜீவாத்மா, யஜ்ஞம் தனுத்தேன்றது கர்மத்தை செய்கிறான். தேர்ஃபோர் ஜீவாத்மா கர்த்தா அப்படின்னு அழைக்கிறது அப்படின்னு சொல்றான். இங்க என்ன பிரச்சனைனா, விஞ்ஞானம் என்பது கர்த்தாவை குறிக்காது. ஓய், அது புத்திய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தானே குறிக்கிறது. ஜீவாத்மா குறிக்கிறது நைசா எப்படி சொல்ற அப்படின்றது சொல்றாரு. ராமன் அம்பினால் மானை கொன்றான். இப்ப கிராமர் வகுப்பு, முன்னாடி மேத்ஸ் நடத்தினா, இப்ப கிராமர். ராமன் அம்பினால் மானை கொன்றான். இந்த ராமன் என்றது முதல் வேற்றுமை உறுப்பு. அம்பினால் என்றது ஆல், எத்தனாவது மூன்றாவது வேற்றுமை, 100 மார்க்கு. புரியுதா? இங்க நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்றோம்னா முதல் வேற்றுமையை எடுத்துக்கிறோம். சாங்கியம் என்ன சொல்றாங்கன்னா 3வது வேற்றுமையை எடுத்துக்கிறான். அவ்வளவுதான். ஓகே. அப்போ அம்புன்றது கருவியை உணர்த்துறதுக்காக அம்பினால் 3ஆம் வேற்றுமை சொல்றது. அப்போ கர்த்தாவை குறிக்கணும்னா முதல் வேற்றுமை எடுத்துக்கணும், கரணத்தை குறிக்கணும்னா 3வது வேற்றுமை எடுத்துக்கணும். ஓகே. சங்கரர் அண்ட் வியாசர் விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுத்தே வாக்கியத்தை முதல் வேற்றுமையில் எடுத்துக்கிறாங்க. ஓகே. கர்த்தாவே தான் சொல்றது, கர்த்தாவே ஜீவாத்மா. அது எப்படி? விஞ்ஞானம்ன்றது புத்தி இல்லையோ, கருவியில் குறிக்கணும் அப்படின்னா தப்பு தப்பு. விஞ்ஞானேன்னு சொன்னா தான் கரெக்ட். விஞ்ஞானம் சொல்றது இல்லையா, அது பிரதம முதல் பக்தி விபக்தி தான் வரும். புரியுதா? அதனால 3வது வேற்றுமை வராது. எப்படி சொல்றேன்? அதுக்கு சுருதி பிரமாணம் இருக்கு. பிருகதாரண்யம் 2:1:17. அதுல என்ன சொல்றது கவனி. பிராணானாம் விஞ்ஞானேன விஞ்ஞானம் ஆதாய யக ஏஷக அந்தர்ஹிருதய ஆகாச தஸ்மின் சேதே. விஞ்ஞானேன என்ன அர்த்தம்னா, தூக்கத்தில் ஜீவாத்மா இந்திரியங்களை மனதினால் புத்தியினால் கிரகித்து கொண்டு ஹிருதய ஆகாசத்தில் ஒடுங்கி விடுகிறான். அப்போ மனதினால் புத்தினால் ஹிருதய ஆகாசத்தில் ஒடுங்கி விடுகிறான். அங்க 3rd கேஸ் வருது.
ஆனால் இங்கே விஞ்ஞானேன்னு சொல்லலை, விஞ்ஞானம் சொல்கிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் முதல் வேற்றுமை தான் குறிக்கும். புரியுறதா? அதனால் ஸ்ருதியில் முரண்பாடு இல்லை முதல்ல. செகண்டு யார் கர்மத்தை பண்ணுறானோ அவன் கர்த்தா. அதனால் நாச்சேத் நிர்தேச விபர்யாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டாக நீ சொல்கிற மாதிரி தேர்ட் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேறு மாதிரி சொல்லணும். தேர்ட் கேஸ்னால் எடுத்துக்கணும்னா அம்பினால் அதை எடுத்துக்கணும். ராமன் எடுத்துக்க முடியாது, முதல் வேற்றுமையை எடுத்துக்க முடியாது, வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு. அடுத்தது 36 வெபதேசாச்ச கிரியாயாம். ஓகே, அப்போ 33 ஜீவாத்மா கர்த்தா. ஏன்? வேத ஆணையிடுறதுக்கு கர்த்தா இருந்தாகணும். 34 டிராவலர் ஜீவா சொன்னாலே அவன் கர்த்தாவாக தான் இருக்கணும். 35 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருந்தாலே கர்த்தாவுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 36 ச மேலும் முன்னாடி சொன்னேனே அது தவிர இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தைத்திரிய விஞ்ஞானம்ன்றது புத்தியை சொல்லலை, அங்கே கர்த்தாவையே சொல்கிறது. நாச்சேத் இல்லாவிட்டால் நிர்தேச விபர்யாக விஞ்ஞானம் என சொல்கிறதற்கு விஞ்ஞானேன அப்படி சொல்லியிருக்கணும். கன்க்ளூஷன் என்ன? கர்த்தாவே போக்தா. கர்த்தா வேறு போக்தா வேறு கிடையாது. பழியை இன்னொருத்தர் மேலே போடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 37 உபலப்திவத்து அநியமஹா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபலப்திவத்து அநியமஹா வியாசாச்சாரியார் இங்கே என்ன சொல்கிறாரு, சாங்கியர்களுடைய பாசிபிள் கேள்விக்கு பாசிபிள் ஆன்சர் சொல்கிறார். நீ நல்லா கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா பதில் சொல். ஜனகர்கிட்ட இது அஷ்டவக்கர்கிட்ட கேட்டார்ல, ஜனகர் என்ன கேள்வி கேட்டான்? அது உண்மையா இது உண்மையா? பதில் அஷ்டவக்கர் என்ன சொன்ன? அது உண்மை என்றால் இது உண்மை இல்லை, இது உண்மை என்றால் அது உண்மை இல்லை. இது ஒரு பதிலாயா? நீ எப்படி கேள்வி கேட்டியோ அதுக்கு பதில். புரியுதா? அது போல இவன் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கான பதில் கொடுக்குறாங்க. இப்போ ஜீவாத்மா போக்தா ந கர்த்தா. யாருக்கு? ஜீவாத்மா போக்தா ந கர்த்தா. யாருக்கு? எனக்குன்னு சொல்லக்கூடாது, சாங்கியர்களுக்கு இல்லை, சாங்கிய மதம் மாறினவர்களுக்கு. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சிதம்பரத்துக்கு புண்ணியமாக போக நான் வரக்கூடிய என்னுடைய பிரச்சனைகள்லாம் காரணம் நான் தான். புரியுதா? நான் தான், நான் இல்லை. சுவாமிஜி கிளாஸ் எடுத்தாரு, நான் தான் காரணம், நான் தான். அவர் அப்போ கர்த்தா ஸ்வதந்திரா. எப்படி ஆர்குமெண்ட் போடுறாரு? கர்த்தானாலே சுதந்திரம். ஓகே, இண்டிபெண்ட். காரணம் கரணம் நாட் இண்டிபெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல் நாட் இண்டிபெண்டாக இருக்க முடியாது. அப்போ இது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் உனக்கு பதில் சரியாக இருக்கும். அப்போ எந்த போக்தாவுக்கும் என்ன சொல்கிறான்னா ட்விஸ்ட் பண்ணி விடுறான். நீ கர்த்தா ரூல் என்ன? கர்த்தானா சுதந்திரம்னு அர்த்தம், இண்டிபெண்ட், அதான் ரூலு. அப்படி இருக்கும்போது எவனாவது கெட்ட செயல் செய்வானா? எவனாவது கெட்ட செயல் செய்வானா? இவன் சுதந்திரமானவன். அப்படி இருக்கும்போது கெட்ட செயல் செய்வானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு போக கர்த்தா போக்தா இல்லையா? அதாவது இவன் என்ன சொல்றான்,
நீ கேள்வி கேட்கறது போற, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உனது வாதம் ஜீவாத்மா போக்தா அப்படின்னு ஏத்துக்கிறேன், சரியா? சரி, ஆமா. போக கர்த்தா போக்தா, போக கர்த்தா போக்தா. ஏன் போக்தாவுக்கு நல்லது கெட்டது அனுபவம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அவனோட பதில், ஜீவாத்மா நல்லது கெட்டது அனுபவிக்க வேறு பல காரணங்கள் இருக்கிறது. ஜீவாத்மா அனுபவிக்க வேறு பல காரணங்கள் இருக்கு. நீ சொல்ற மாதிரி வேறு பல காரணங்கள் இருக்கிறது போல நானும் சொல்றேன், நான் கெட்டது நல்லது பண்றதுக்கு வேறு பல காரணங்கள் உண்டு. அவன் பதிலேயே நம்ம பதில் சொல்றோம். புரியுதா? வியாசர் அதே போலதான் கர்த்தாவும் சுதந்திரமானவன் இருந்தாலும் வேறு பல காரணங்களினால் நல்லது கெட்டது கர்மங்களை செய்கிறான். ஓய், இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் சேஸ். புரியுதா? நீ இப்படி சொன்னா இப்படி சொல்றேன் நான். காரகாணி வேறு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பதில் என்னன்னா, நல்லது தான் செய்யணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் புத்தியில் நம்ம தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுறது. புரியுதா? நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அதை பொறுத்து தான் கர்மா நடக்கும். புரியுதா? அப்போ மைண்டோட சில தவறான கணிப்புகள், அந்த கணிப்பு நீ ஸ்ட்ராங்காக வேற வச்சுக்கிற. புரியுதா? அதனால நீ செய்கிறதே ரைட்டுன்றத ஆர்கியூ பண்ற. புரியுதா? இப்போ சாங்கியர்களுடைய அடுத்த கேள்வி நெக்ஸ்ட், இது புரிஞ்சுதுல்ல? அவன் என்ன சொல்றான்னா அதே மாதிரி நம்ம பதில் சொல்லிட்டோம். ஆனால் இது ஒழுங்கான பதில் இல்லை. சாங்கியர்களுடைய நெக்ஸ்ட் கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங், என்னன்னா யூஸ்ஃபுல் ஆல்சோ. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் இதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேதாந்தி, நீ என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தா நல்லது கெட்டது நல்லது தான் பண்ணணும், ஆனால் கெடுதல் பண்ணக்கூடாது. ஆனால் கெடுதல் நடக்கிறது. அதுக்கு காரணம் வேற ஃபேக்டர்ஸ் உள்ளது. மைண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரின்னா என்ன சொன்னா? ஹரி. அதாவது உன்னுடைய கர்த்தா டிபெண்டன்ட் என்டிட்டி. ஓய், எப்படி? கர்த்தானா சுதந்திரம் இல்லையா? நீ என்ன சொல்ற? வேறு பல சில காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற இல்லையா கர்த்தா பண்றதுக்கு? அப்படின்னா நீ கர்த்தா சுதந்திரமானவன் இல்லைன்ற கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சொன்னோ, காரணம் கர்த்தா என்றால் இலக்கணப்படி சுதந்திரமானவன், வியாக்கரணப்படி. ஓகே சித்தாந்தி, அப்படின்னா ஜீவாத்மா கர்த்தான்ற ஸ்டேட்டஸ் போய்விடும். நீ இவ்வளோ தூரத்துக்கு பாட்டு பாடிட்டு வந்தால கர்த்தா 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 கர்த்தான்னு, அந்த கர்த்தா ஸ்டேட்டஸே இழந்துருவ நீ. சரி, ஹரி. சுதந்திரம் என்றால் என்ன? வாட் யூ மீன் பை சுதந்திரம்? அதாவது கர்த்தா சுதந்திரமானவன் என்பது கரணத்தை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இந்திரியங்களை வைத்து பயன்படுத்தும் பொருள் ஆகாது. பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் கர்த்தா சுதந்திரமானவன். சுதந்திர கர்த்தா கூட கரணத்தை, கருவியை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவான், உபயோகப்படுத்துவான். எந்த கர்த்தாவும் கருவியை, கரணத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஈவன்தோ ஈஸ்வரனாக இருந்தாலும் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம அவர் சிருஷ்டி பண்ண முடியாது. எதுக்கு? அவர் வேலை வெட்டி இல்லாததுனால இந்த சிருஷ்டியை பண்ணாரா? சும்மா இந்த பையெல்லாம் புறக்கு விட்டுருவோம், எல்லாம் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டோம் அப்படின்னு என்ன? ஈஸ்வரன் எதுக்கு சிருஷ்டி பண்ணும்? ஓகே, நல்ல கேள்வி இல்லை? பிராணி கர்மாணி. ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓய், சப்போஸ் பிராணி கர்மா இல்லைன்னா அவர் எதுக்கு உலகத்தை படைக்கணும்? தேவையில்லை. புரியுதா?
பிராணி கர்மா இல்லைன்னா எதுக்காக ஈஸ்வரன் ஜகத்தை படைக்கணும்? அவருக்கு பொழுது போகலன்னு உலகத்தை படைச்சாரன்னு அப்படிலாம் இல்லை. எப்படி சொல்கிறேன்? மேல் உலகம் கீழ் உலகம், நம்ம இருக்கிறது மிடில் உலகம். குறைஞ்சபட்சம் நான் சொல்லும் போது அதோட சேர்ந்து சொல்லணும்னு சொல்லிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதை கேட்க வேண்டாம். சப்ஜெக்டில் வரும்போது அதோட ஜாயின் பண்ணி பேசணும். சரி, மேல் உலகத்தில் எவன் போவான்? புண்ணியம் அதிகம் பண்ணுவான், மேலே போவான். கீழ் உலகத்துக்கு எவன் போவான்? பாவம் பண்ணுவான். நடுவில் இருக்க பூலோகத்துக்கு எவன் வருவான்? மிஸ்ரதம். புண்ணிய பாபம் கலப்புனால நம்ம இங்கே வந்து இப்போ அதுலேருந்து இந்த உலகம் படைக்கிறது எதனால? நீ பண்ணுற புண்ணிய பாபத்தை அதை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக லோகம் படைச்சிருக்கு. அவருக்காக படைச்சாரத உன்னுடைய கர்மா இருக்கு, புண்ணிய பாபம் இருக்கு. அந்த புண்ணிய பாபத்தை செலவாகணும், அதுக்காக லோகம் வந்திருக்கணும். புரியுது? அப்போ இந்த ஈஸ்வரனு கூட சிருஷ்டி பண்றதுக்கு என்ன வேணும்? இன்ஸ்ட்ருமெண்டல் வேணும். புரியுறதா? என்ன இன்ஸ்ட்ருமெண்டல்? பிராண கர்மாணி. ஜீவர்களுடைய கர்மா தேவைப்படுறது. ஓகே, ஜீவர்களுடைய கர்மா இருந்தால்தான் அவருக்கு கர்ம பல தாதாத்தான் பேரு. புரியுதா? அதுக்கு தகுந்தப்பல இப்போ கரணத்தை சார்ந்து இருந்தால் அது எப்படி சுதந்திரம் என அழைக்க முடியும்? நன்னா புரிஞ்சுக்கோ. கரணம் கர்த்தாவை சார்ந்திருக்கும், கரணம் கர்த்தாவை சார்ந்திருக்கும். கர்த்தா கரணத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த கரணம் கர்த்தா சொல்றீங்களா, அதை தான் சாமி புரியல. கர்த்தானா நான் ஜீவாத்மா. நான் காலையில் நடந்து வந்தேன், காலையில் எழுந்தேன், காலையில் சாப்பிட்டேன், காலையில் சுவாமி தரிசனம் பண்ணேன், நடுவில் ஒரு தடவை போய் கொஞ்சம் டயத்தில் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படி சில பேர் அது கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிட்டேன், கிடைச்ச வரைக்கும் தூங்கிடுவான். சிதம்பரம் வந்தவங்க சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, அதிகாலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டான் கொஞ்சம் பேர். அது அதெல்லாம் அவங்க சம்ஸ்காரம். அப்போ இதுலேருந்து நம்ம இது சரியா. இப்போ பைக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேற, பைக் வேற, அது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு. இந்த துஷ்ட பைக்கு நான் எடுத்த உடனே நான் ரைட்டில் போனோம், ஆனால் அது லெஃப்டில் தான் போகும். என்ன பண்ணுவான் அந்த பைக்கை? எவனுக்கோ விற்க மாட்டான். நமக்கு பிடிக்காத ஆள் எவனை பார்த்து அவனுக்கு இந்த பைக்கை குறைஞ்ச காசுல கொடுத்துருவான். நீ ஓட்டுறா. அப்ப அந்த பைக்கு நான் சொல்றபடி தான் போகணும். ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட், பிரேக்குனா பிரேக்கு, ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் இல்லையா? அதுக்கு பேரு இன்ஸ்ட்ருமெண்டல்னு பேரு, அதுக்கு பேரு கருவின்னு பேரு, அதுக்கு பேரு கரணம்னு பேரு. புரியுதா? இப்ப உங்ககிட்ட என்னென்ன கரணம் இருக்கு? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணனு, மனசு, புத்தி, சித்தம், 19 பார்ட்ஸ் இருக்கு கரணங்கள். இந்த கரணம் அதுவாவே வேலை செய்யறதா இல்ல நீ வேலை செய்யறியா? அதுவே கர்த்தா டியூட்டி எடுத்துக்கிறதா இல்ல கரணமா இருக்கா உங்ககிட்ட? புரியுது உங்களுக்கு? உன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன இருக்குன்னா கர்த்தாவா இருக்குது. இவர் என்ன சொல்றாரு இங்க பாரு, அது இல்லாஜிக்கல். ஏன்னா கரணம் இல்லாம கர்த்தாவாக முடியாது. இதெல்லாம் யோகால ஒரு காலத்தில் விவரமா பேசியிருக்கேன் நான். குறைஞ்சபட்சம் நீ கர்த்தாவாரு, அகங்காரி கர்த்தா சிதாபாசன் இருக்கான்ல, அவன் பேருக்கு பேர் தான் கர்த்தான்னு பேரு. இவ்வளவு நேரம் யாரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம்? அகங்காரி ஜீவாவை தான்.
அதையே குவாலிஃபை பண்ணுறோம் நான் இப்போ. புரியுதா? நீ அதையும் தாண்டி இன்ஸ்ட்ருமெண்டலையே கர்த்தாவா ஆக்கிறீங்க. உன் சமத்து சமத்து அதி சமத்து. ஆனால் இப்போ உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்குல்ல, அது கர்த்தாவாயிடுச்சுன்னா எப்படி செயல்பட முடியும்? புத்தியே கர்த்தாவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ கர்த்தா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? காரணம் வேணும். அப்போ புத்தி கர்த்தாவாயிடுச்சுன்னா எந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அது வேலை பண்ணும்? குட்டி காரணம் போடும். இல்லாஜிக்கல் பண்ணவே முடியாது. அப்போ உன் லைஃபே இல்லாஜிக்கலாக நீ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுறதா? அப்போ அநியமஹா, எதுவரை போக்தாவுக்கு முடியுமோ அதுவரை தான் கர்த்தா செயல்பட முடியும். ஓகே, இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜீவாத்மா கர்த்தா போக்தாவாக இருக்கலாம். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மனசு புத்தி ஒரு நாளும் கர்த்தாவாக லாஜிக்கா யுக்தியா இருக்க முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா, மனசு புத்தியெல்லாம் கேட்டுண்டு அதை கர்த்தாவாக்கிண்டு எவன் பேர்லையோ பத்திரம் பண்ணி வைக்கிற உன்னுடைய சொத்தெல்லாம். புரியுது? ஏன்னா உன்னுடைய மனசு புத்தி கர்த்தாவாயிட்டா அதுக்கு காரணம் கிடையாது. ஓய் அகங்காரம் எப்படி காரணமாக முடியும்? சிதாபாசன் எப்படி காரணமாக முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் டிபார்ட்மெண்ட்டு ஒழிச்சு வச்சிருக்கோமே. மனசு புத்தி இதெல்லாம் காரணம் இல்லையா? புறக்காரணம், அந்த காரணம், பேரே காரணம் வச்சிருக்கோமே. அந்த காரணத்தை காரணமாக்காம கர்த்தாவாக்கினா அப்ப கர்த்தா என்ன ஆகிறது? சப்ரஸ்ட் ஆவா. சப்ரஸ்ட் ஆகிறது கர்த்தா. அகங்கார் ஜீவா, ஜீவாத்மா படுற கஷ்டம் யாரு பண்றது? சாமி பண்ணாரா இல்ல பூவாடக்காரி பண்ணாலா? இவனே செல்ஃப் இது பண்ணிக்கிறான். இவனே பைசா வச்சு சூன்யம் வச்சுக்கிறதுன்னு பேர். இதுக்கு பேரு சொந்த ஹானி பண்றான். இவனே தனக்குத்தானே எதிரியாகிறான். அதுதான் கிருஷ்ணன் சொன்னார், உனக்கு நீயே எதிரி, உனக்கு நீயே நண்பன் அப்படின்னார். புரியுதா? முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிய. இப்போ ஏன் இவ்வளவு தூரத்துக்கு படிக்கிறோம்? புத்தியில் கன்விக்ஷன் ஆகிறதுக்காக. இப்போ மனநம் டாபிக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் புத்தியை கர்த்தாவாக்கிட்டேன்னா அதுக்கு பண்ணுறதுக்கு காரணமாகாது. அதில் சக்தி விபர்யாத் லாஸ்ட். ஓகே, சக்தி விபர்யாத். சப்போஸ் புத்தி அதுவாகவே செயல்படுதுன்னா என்னாகும்? சாங்கியா மாதிரி பிரகிருதி புத்தியே கர்த்தா, புருஷ போக்தா. சாங்கிய மதத்தில் ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் சாங்கியனுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? புத்தி கர்த்தாவா ஆயிடுதா, அதனால புத்தி கர்த்தா, ஆனால் ஜீவாத்மா போக்தா அப்படின்றது அவன் சொல்லிட்டான். அவன் சொல்றது இப்போ நியாயமாக படுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ புத்தி கர்த்தா, ஜீவாத்மா போக்தா அப்படியே உல்டாவாயிடுச்சு. இது வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? அந்த கரணம் அது கர்த்தா கிடையாது, கர்த்தாவாகவும் இருக்க கூடாது. கர்த்தா கரணம் ஒன்று என்றால் வேறுபாடு தெரியாமல் போய்விடும். கழுதைக்கும் குதிரைக்கும் வேறுபாடு தெரியாமல் போயிடும். புரியுறதா? அதனால் அப்படி பண்ணாத. ஓகே, இப்போ பிஸ்னஸ்ஸு, குடும்பம், ஃபேமிலி இதெல்லாம் இருக்க. ஸோ இதெல்லாம் நாம் கர்த்தாவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். குடும்பத்துலேயும் பிஸ்னஸ்லேயும் அப்புறம் ஃபேமிலிலையும் இந்த மாதிரி சொசைட்டிலையும் நான் தான் கர்த்தாவாவேன் அப்படின்னு. நீ கர்த்தாவாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் செப்பரேட் என்டி. நானும் கர்த்தா அப்படின்வான்.
உன்னால் முடியும்னா என்னால் முடியும். முதல்ல புதுசாக வேலைக்கு சேருவான். இவர் மேனேஜர், இவர் ஒர்க்கர். இவன் என்ன பண்ணுவான், திறமையினால டெவலப் ஆகிடுவான். போஸ்ட் அவனுக்காக இருக்கும், ஆனால் மேனேஜர் இவனாக இருப்பான். புரியுதா? ஏன்? இவன் பேச்சு தான் அவன் கேட்க வேண்டியிருக்கும். யார் கர்த்தா யார் காரணம்ன்றத டிஃப்ரெண்ட்டே இருக்கு ஆஃபீஸில். அது ஒரு விவஸ்தை கட்ட தொழில். அது புரியுதா? நான் தான் ஏஜென்ட்டு, நான் சொல்கிறத அவன் கேட்கணும். சரிப்பா, வீட்டில் தான் கேட்கறதில்ல, ஆஃபீஸில் ஆஃபீஸும் அதே கதின்னா அப்புறம் ஆஃபீஸ் என்ன பிரயோஜனம்? ஸோ சப்போஸ் நான் காரணமாக இருந்தேன்னு வச்சுக்கா, என்ன பண்ணோம்? நான் காரணமாக இருந்தால் அவ சொல்கிறது கேட்குறேன். ஆஃபீஸில் நான் காரணமாக இருக்கேன்னா கர்த்தாவாக இருக்கேன்னா அப்பப்போ நீ இதை கேட்டுக்கோ, அதுக்கு பதில் என்ன கிடைக்குது பார்த்துக்க. அப்போ புத்தி டாமினேட் பண்ணினா அதுக்கு பேர் கரணசக்தின்னு பேர். ஓகே, அப்போ அது கரணமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செயல்பட முடியாது. கரணமே கரணசக்தியாக மாறிடுச்சுன்னா அது கர்த்தா, அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க முடியாது. சக்தி விபர்யா அப்படின்றார் வியாசாச்சாரியர். இப்போ இல்லை கம்பெனியில் உள்ள போராட்டம் என்ன? யாருக்கு போராட்டம்? பாஸுக்கும் ஒர்க்கருக்கும் உள்ள போராட்டம். புரியுதா? பாஸ் சொல்கிறத எந்த பயனும் கேட்கறதில்ல. நான் சொன்னால் கேட்கவே மாட்டேறான்ஜி அப்படின்றான். நான் ஒன்றும் சொல்கிறதில்ல. சரி கேட்பான், இது அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாம்மா எல்லாம் கேட்பான். நான் மனோராஜாவாக இருந்து போதிய சக்தி இல்லாமல் என் கீழே வந்து வேலை பார்க்குறவா நான் சொல்கிறபடி கேட்க மாட்டா. வேதாந்தத்துக்கு அதுக்கு பேர் சக்தி விபர்யா. ஓகே, கம்பெனி ஆரம்பிக்கும் போது கர்த்திரு சக்தி இருக்கும். போக போக காரணம் வந்து சக்தி ஆகிடும், கரணம் வந்து சக்தியாக மாறிடும். முதல்ல இவன் கர்த்திரு சக்தியாக தான் இருப்பான், ஆனால் போக போக என்ன ஆகும்னா கரணமே சக்தி ஆகிடும். அப்போ சப்போஸ் புத்தி கர்த்திரு சக்தியாகி மாறிட்டா ப்ராப்ளம், அதுக்கு ஒரு கரணசக்தி தேவைப்படும். புரியுதா? கர்த்தா மீன்ஸ் கரணம் கம்பல்சரி. எந்த கர்மம் செய்வதற்கும் கருவி அவசியம். எழுதுவதற்கு பேனா. ஓகே, அதனால ஊருக்கு போய் சேரத்துக்கு ஊர்தி. அதுபோல் கருவி தேவை. சப்போஸ் புத்தி கர்த்தாவாகிவிட்டால் எது கரணம் எது கருவி? துர்பாக்கியமானது. வேற கருவி கிடையாது. மனசே இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது கர்த்தா ஆயிடுச்சுன்னா வேறொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடைக்காது. புரியுதா? அதனால் இந்திரியங்கள் திங்க் பண்ண முடியாது, சரீரம் திங்க் பண்ணவே முடியாது. இப்போ திங்க் பண்ணுறது யார்? ஈகோ. ஐ ஆம் த ஜீவாத்மா. புரியுதா? இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் இப்போ சொல்கிறாங்க. அது என்னது? அதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணணும். புரியுதா? ஜீவாத்மாவுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ ஐபேடு இப்போ ஆன் பண்ணால் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். நான் ப்ரோக்ராம் பண்ணணும். சில சமயம் ஆத்திரமாக அது 2 செகண்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்க, பலாருன்னு ஒரு அரை விடலாமா? அதை நான் ப்ரோக்ராம் 10 தான் வச்சுருக்கேன். புரியுதா? அப்போ காரணம் புத்தியும் ஜடம், ஏஐ ஆல்சோ ஜடம். எனவே புத்தி கரணமாக மட்டுமே செயல்பட முடியும். அதனால் கர்த்தாவாக ஒரு நாளும் செயல்பட முடியாது. வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே, நீ கர்த்தாவா கரணமா? நீ கர்த்தாவா கரணமா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வில்லு பயன்படுத்த போறியா அல்லது வில்லை வந்து லூஸ் பண்ண போறியா? உன் சாவியை வந்து பக்கத்தால் கொடுத்துட போறியா இல்லை நீயே ஆப்ரேட் பண்ண போறியா? நீ தான் முடிவு பண்ணும். அப்போ புத்தி வெதிரேக்தகா ஜீவா சிதாபாசகா ஏவ
கர்த்தா பாவித்தும் அருகதி. ஓகே, புத்திகரணம் சிதாபாசம் பிரதிபிம்ப சைத்தன்யம் சைத்தன்ய விவகாரிக திருஷ்டியால் கர்த்தா ஜடமான புத்தி கரணம் ஏவ. இப்போ சக்தி விபர்யாத், சக்தின்றது பவர். ஓகே, பவர் ஃபேக்கலிட்டி. அது ரெண்டா பிரிக்கிறோம், கர்த்தர் சக்தி கரண சக்தி. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு சக்தி இருக்க முடியாது. கர்த்தர் சக்தியும் கரண சக்தியும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனால தான் ப்ராப்ளம் வருது. குடும்பத்திலையோ குருகுலத்திலையோ ஆஃபீஸ்லையோ ஏன் பிரச்சனை வருது? கரண சக்தியும் கர்த்தர் சக்தியும் கிளாஷ் ஆகுது. புரியுதா? இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறாது. ஒரு நாளும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறாது. அதுபோல ஆப்ஜெக்ட் ஒரு நாள் சப்ஜெக்டாக மாறாது. தேர்ஃபோர் சக்தி கர்த்து அண்ட் கரண சக்தியாக விபர்யாக மாற்றம் சேஞ்ச்ன்றது ப்ராப்ளம். ஓகே, அப்போ இந்த கர்த்தாவுக்கு எது கரணமாக இருக்க முடியும்? அப்போ கரணமே கர்த்தாவாயிட்டா அந்த கர்த்தாவுக்கு கரணம் எதுவாக இருக்க முடியும்? அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் எதுவாக இருக்க முடியும்? நெவர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடைக்காது. அகம் ந மனஹா. அப்படி புரிஞ்சுக்கோ, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீ மைண்ட் இல்லை, ஐ எம் நாட் மைண்ட். என்னுடைய மைண்டு வேணா சொல்லலாம் முடிய, நான் மனசாக இருக்கிறேன் அப்படி சொல்லாதே. இதய வீணை தூங்கும் பொழுது பாட முடியுமா? அப்ப பாட்டு வேணா பாடிக்கோ, ஆனா இப்படி சொல்லாத. இங்க நீ தான் பாடணும்னா பாடணும், பாட வேண்டாம்னா பாட வேண்டாம். அந்த குழந்தை முடிவு பண்றது இல்ல. மாமா வந்திருக்காரு பாடு, பாட மாட்டேன். நீ முடிவு பண்ண, குழந்தை கரெக்டாக தான் முடிவு பண்றது, நீ ட்ரை பண்ற. நீ புரியுதா? அப்புறம் வயசான பிறகு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா சரி அப்படின்னு. கர்த்தృత్వాத் வெதிரேகேன லேகினிவத். கன்க்ளூஷன் என்ன? கர்த்தృత్వాத் வெதிரேகேன லேகினவத் மனஹா ந ஆத்மா கரணத்வாத். தேர்ஃபோர் சொல்ல வேண்டியது என்ன? உன்னுடைய புத்தி மனசெல்லாம் என்னது? கரணம்ன்றத சிதம்பரத்தில் புரிஞ்சுன்னு இருக்கோம். இப்போ என்ன புரிஞ்சுன்னு இருக்கோம்? மனசும் புத்தியும் கரணம், நாட் கர்த்தா. புரியுதா? நீ தான் கர்த்தாவா இருக்கணும், அது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். அது சொல்றதெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் சொல்றத அது செய்யணும். 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு யார் சொல்லணும்? நான் சொல்லணும், ஜீவாத்மா சொல்லணும். எழுந்துக்கிறது யாரு? மனசு. புரியுதா? ஆனா மனசு எழுந்திருக்குமா? அறிவிட இன்னொரு 2 hours பேச. நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். 2 நாள் திங்கக்கிழமை வேற கிளாஸ் வச்சிருக்காரு. ஒன்றும் போக வேண்டாம், நமக்கு தான் இப்போ புரிஞ்சுட்டு. அப்போ ஜீவாத்மாவை ஏமாத்தும் மனசு புத்தி. அந்த மனசு புத்தியை அடின்னு அடிச்சு அவரே பாவம் கிளாஸ் ராத்திரி பகலமா ப்ரிப்பேர் பண்றாரு. நம்ம போய் புரியலன்னா கூட போய் உட்காருவோம் பாதி தூக்கத்தில் அப்படின்னு. கர்த்தா நீயா இருக்கணும், மைண்டு கரணமா இருக்கணும். அப்படி சிதம்பரத்தில் சொல்லி தில்லை நடராஜர் மூலியமா இங்க பதஞ்சலி சொன்ன மனசுல நாம முடிச்சிருக்கோம். நம்ம அவர் மனசுல தான் கிரேட்டு. அந்த மனசை சரியான இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்கணும்னு சொல்லி தில்லைவாழ் நடராஜனையும் இந்த சிவகாமி அம்மாவிலையும் பதஞ்சலி சாஸ்திரத்தையும் இங்கதான் பசுபத அஸ்திரத்தை வென்றிருக்காராம் அர்ஜுனன். அதனால சிவனோடைய சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்ம மனசோட போட்டு ஜெயிச்சு மரணத்தை இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் குருமார்களும் ஆசீர்வதித்து இருக்கணும் சொல்லி இப்போ என்ன பண்ணுவோன்னா 5 சூத்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம். தட்சிணாமூர்த்திக்கிட்ட தான் போகணும், வேற வழி இல்லாமல். இப்போ 5 ஸ்லோகம் சொல்லுவோம், அப்புறம் அசுபானி சொல்லி முடிப்போம்.
दक्षिणामूर्तये अशुपानि निराचस्ते तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यद्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वा नित्यकल्याणसंश्रया स्मृतॄणां वरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओंकारश्चादसप्तश्च वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं पीत्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिकाउगौ ओमत 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 ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम।